இந்த கல்யாணி இப்பவே இப்படி பண்றானா, குணசேகரன் தம்பி பொறுப்புக்கு வந்துட்டா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவான்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கான நல்ல முடிவை நீங்க தாங்க எடுக்கணும். எதுவா இருந்தாலும் நான் இப்போ சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடுங்க. சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? உங்க முடிவை சொல்லுங்க. நான் என் முடிவை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அடுத்து என் பொறுப்புக்கு வர 2 பேருக்கு உரிமையா இருக்கு, தகுதியா இருக்கு. ஒன்னு குணசேகரன், 2வது கரிகாலன். இவங்க 2 பேர்ல யாரு என் பொறுப்புக்கு வரலாம்? போச்சு. இந்த ஆளு ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னையும் தவிர உன் புருஷனுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா உன் புருஷனுக்கு டெபாசிட் காலி தான். நீ சொத்தை பிரிச்சு கேட்டு தனி கொடுத்தன போறதுக்கு தயாராயிரு. டேய், இதான் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. நானும் அதுக்கு தயாராக தான் இருக்கேன். அம்மா, நீ சொல்லுமா, யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கலாம்? நீ தானே முடிவு பண்ணணும். எங்கிட்ட போய் கேட்குற? நான் தான் முடிவெடுக்கணும். இருந்தாலும் உங்க மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுங்க, அதை வச்சு நான் ஒரு முடிவெடுக்கிறேன். கரிகாலம் வர்றதுல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் அவனை விட இந்த விஷயத்துல குணசேகரனுக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி. பேரனா பிள்ளையாண்ணா, எனக்கு என் புள்ள குணசேகரன் தான் வரணும்.